வணக்கம் நண்பர்களே. ரயில்வே தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. என்னன்னு சொல்லி நான் நேற்றே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் மாதிரி நேற்றே வந்து விட்டுருந்தாங்க. என்னன்னு சொல்லி நேற்றே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ சில பேர் வந்து ஆர்பிஎஃப் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள். ஸோ கான்ஸ்டபிளுக்குன்னு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தா போதும். இது வந்து 2018 நோட்டிஃபிகேஷன் படி நான் சொல்கிறேன். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி. ஸோ இவங்க டிகிரி வந்து கேட்பாங்க, இன்ஜினியரிங் அது என்ன டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி பிடிச்சிருந்தா போதும். எஸ்ஐக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து சில பேர் வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா வந்து 18. ஸோ 18 வயசு கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 28 வரைக்கும். ஸோ 25 வரைக்கும் தான் மேக்ஸிமம். வந்து ஒரு சில கேஸ்ட்டுக்கு பொறுத்து 28 to 30 வரைக்கும் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் தான் அவங்க வந்து அலோட் பண்ணுறாங்க. ஸோ பிசி அந்த ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 27 28 வயசு வரைக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. நான் லாஸ்ட்டாக 2018 வந்து நான் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், சரிங்களா. இதே வந்து சில பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஹைட் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து 160லேருந்து 165 வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில கேட்டகரி ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 152லேருந்து 157 வரைக்கும். ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து மாறும். ஸோ இந்த ஹைட் மேபி மேக்ஸிமம் எல்லாமே இருக்கலாம். இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். நீங்கள் தமிழ்நாட்டில் சில பேர் எவ்வளோ பேர் வந்து எஸ்சி அந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சில பேருக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். 10th குவாலிஃபிகேஷன் தான். எக்ஸாம் கண்டிப்பாக தமிழில் எழுதலாம். ஸோ அதே பேட்டர்ன் தான். என்ன அங்கே தமிழ் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிகே அண்ட் மேக்ஸ் வரும், ரீசனிங் வரும். இவ்வளோதான். ஒரு 120 கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 2018 நான் 120 கொஷின் கேட்டாங்க, 1.5 மணி நேரம். ஸோ 120 கொஷினில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 70 to 80 ஒரு 100 மார்க் எடுத்தாலே வந்து இதில் வந்து பாஸ் ஆகிடலாம். ஒரு 12,000 to 15,000 வேக்கன்சி, 12,000லேருந்து ஒரு 15,000 வேக்கன்சி வந்தாலும் அதில் நம்ம சதர்ன் ரீஜனுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 to 2000 வேக்கன்சிக்குள்ளே தான் வரும். ஸோ நல்லா படித்தீங்கன்னா வந்து ஈஸியாக கொஷின் இருக்கும். எஸ்ஏ எக்ஸாமுக்குலாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து டிகிரி முடித்தவங்க நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் எழுதுனீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இதில் பாஸ் ஆகிடலாம். ஹைட்டு, வெயிட்டு அண்டு அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த லாங் தாண்டுறது, ஸோ இந்த நீளம் தாண்டுறது, லாங் ஜம்ப், அந்த ஹைட் ஜம்ப் மட்டும்தான் இதில் இருக்கும். அந்த கயிறு ஏறுறது, மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அதிகமாக இதில் இருக்காது. அந்த லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. இது லாஸ்ட் டைம் எனக்கு இருந்த ஞாபகத்தை வச்சு நான் சொல்கிறேன். 2018 வந்து நோட்டிஃபிகேஷனில் நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 10th படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். ஸோ இதை யாரும் விட்டுறாதீங்க. 10th குவாலிஃபிகேஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதே மாதிரி ஒரு டிகிரி, ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெடிக்கல் எஃபிஷியன்சி, அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிஇடி, அந்த செகண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஆர்பிஎஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடச்சா ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்க. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும், நான் மாற்றி சொல்லிட்டேன், நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஒரு 90 days தான் டைம் இருக்கும். 90 to 90 days தான் டைம் இருக்கும். ஜான்வரி ஆர் பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ படிக்கிறவங்க நல்லா படிங்க. இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் இன்ஃபர்மேஷன் எது வேணுனாலும் வந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம்.